பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தனுராஜ். நான் இப்பொழுது யாழ்ப்பாண மாவட்டத்தில் டில்கோ கொட்டல் என்கின்ற அந்த கொட்டலில் தான் இருந்து கொண்டிருக்கின்றேன். இங்கு எங்களுக்கு ஓய்வு எடுத்துக் கொள்வதற்காக, அதாவது நாங்கள் தங்குவதற்காக ஒரு ரூம் வழங்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இந்த ரூம் எவ்வாறு இருக்க போகின்றது, எவ்வாறு அழகு பொருந்தியதாக காட்சியளிக்கின்றது என்பது தொடர்பாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த காணொலியை நான் எடுத்துக் கொண்டிருக்கின்றேன். வாருங்கள் எங்களுடைய ரூமை பார்ப்போம். எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ரூம் 307வது நம்பர். இந்த ரூம் பாருங்க, திரவணாவது ரூம்ல கீ இல்லை. அதற்காக தான் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த காட்டு. இந்த காட்டினூடாக தான் இந்த ரூமை நாங்க ஓபன் செய்ய போகணும். பாருங்க கொடுத்த உடனே ஒரு சத்தம் ஒன்று கேட்க கிட்டு. இப்போ பாருங்க ரூம் திறப்படுது. இந்த ரூம் திறந்தது வந்து பார்த்தா இந்த ரூம் உள்ள இருட்டா இருக்கு. இப்ப உங்களுக்கு இருட்டா தான் தெரியும். இப்ப இந்த முகம் தெரியுது என்னோட தெரியல, ஆனா இருட்டா இருக்கு. இங்க நான் பாக்குறேன் பல்ப போடுறதுக்கு, அதாவது பிளக் எரிய வைக்கிறதுக்கு சூச்சு இருக்கான்னு பார்த்தா சூச்சு இருக்கு. சூச்சுகளை போட்டு பார்த்தா இந்த பல்ப் எரியல. ஆனா இந்த ஹோட்டல்ல இன்னொரு மெத்தட் வச்சிருக்காங்க. என்னன்னு சொன்னா, இந்த சூச்சுக்கு பதிலா இந்த காற்று இருக்கு. இந்த காட்டை பக்கத்துல ஒரு ஏடிஎம் மிஷின் போல ஒரு சின்னது ஒரு ஹோல்டர் ஒன்று செட் பண்ணிருக்காங்க. இந்த காட்டை இதுக்குள்ள இடுகின்ற போது, அதாவது வைக்கின்ற போது இந்த பல்பு ஆட்டோமேட்டிக்கா அந்த எரியறதுக்கு தயாராகுது. இப்ப பாருங்க, இப்ப சூச்ச போடக்குள்ள பல்பு எரியுது. இதான் இந்த ஹோட்டல்ல செட் பண்ணிக்கிற ஒரு மெத்தட். இப்ப நம்ம லைட்டையும் போட்டாச்சு. இந்த ஹோட்டல்ல, அதாவது எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த ரூம்ல என்ன எப்படியான வசதிகள் எங்களுக்கு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை தான் நாம் இப்போது இந்த வீடியோல பார்க்க போகிறோம். இங்க பாருங்க, எடுத்தா பல்ப் அணைஞ்சிடும், அதாவது நூந்துடும். இதை வச்சோன்னே பல்ப் திருப்ப எரியும். இது ஒரு மெத்தட். இதையும் தாண்டி எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சலுகைகள் இங்க இருந்து வருவோம். நம்ம கவட்டில இருந்து இப்ப நம்ம வெளியிடங்கள்ல வருகின்ற போது பொதிகள், அதாவது உடுப்பு வேக்காக இருக்கலாம் அல்லது ஏனைய பொதிகள், தேவையான பொருட்கள் வைக்கிறதுக்குரிய கவட்டுகள், அதாவது இதுல உடுப்புகள் அல்லது எது ஷோகேஸ் அப்படியான சாமான்கள் கொண்டு வருகின்ற போது இதுல வைக்கலாம். அதே போல இந்த இதுக்குள்ள இது எப்படி மெத்தட்னு சொன்னா, இப்படி தள்ளி விடுறது. பாருங்க, இங்க இருந்து இதை இதுக்குள்ள தள்ளி விடலாம். அதே போல இதுக்குள்ளையும் தள்ளி விடலாம். இப்படி ஒரு மெத்தட். இதுக்குள்ள ஒரு ஆளை நிக்கக்கூடிய அளவுக்கு, இங்க பாருங்க, நானே நிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அழகான வசதியாக இந்த ரூம்ல செய்யப்பட்டிருக்கிறது தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இதையும் தாண்டி எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அடுத்த ஒரு சலுகை தான் ஃப்ரிட்ஜ். இந்த ஃப்ரிட்ஜை பாருங்க, இந்த ஃப்ரிட்ஜ்ல தேவையான பொருட்களை நம்ம அதாவது கூலிங் பண்ணி அருந்தக்கூடிய வகையில இந்த ஃப்ரிட்ஜானது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. பார்த்தா தெரியும், இது ஒரு ஃப்ரிட்ஜ். இந்த வசதியும் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அடுத்த வசதி தான் தளவாடம், அதாவது கண்ணாடி. முகப்பாவனைக்காக இந்த கண்ணாடி தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது நாம் வெளிக்கிடுவதற்காக இந்த கண்ணாடி, அதாவது நம்மளை அலங்கரித்துக் கொள்வதற்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போல் ஏசி வழங்கப்பட்டிருக்கின்றது, டிவி வழங்கப்பட்டிருக்கின்றது. அதையும் தாண்டி இந்த ரூம்ல 2 கிளாஸ் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தண்ணி போத்தலும் வைக்கப்பட்டிருக்கின்றது. இதையும் தாண்டி இங்க பார்த்தா தெரியும், ஹீட்டர் இருக்கு. அதே சமயம் இங்க தேயிலை பாக்கெட் இருக்கு, கோபி பாக்கெட் இருக்கு, 2 கிளாஸ் இருக்கு, கரண்ட் இருக்கு. இது போன்ற நமது தாகங்களை தணித்துக் கொள்ளக்கூடிய வகையிலும் இங்கு சாமான்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பல்ப் அதையும் தாண்டி எங்களுக்கு இன்னும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வழங்கப்பட்டிருக்கின்றது தான் இந்த ஸ்கிரீன். இந்த ஸ்கிரீன் என்னத்துக்காக வச்சிருக்காங்கன்றது தான் நாம இப்ப பார்க்க போகிறோம். பாருங்க, இந்த ஸ்கிரீன் அழகு திறக்கும் போது எப்படி இருக்கு. இந்த ஸ்கிரீன் என்ன சொன்னா, ரூமை அழகுபடுத்துவதாகத்தான் காணப்படுகிறது. அதாவது ஒரு கண்ணாடி பொருத்தப்பட்ட கதவாக இது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதை திறந்து வெளியில ஓய்வெடுத்துக் கொள்ளக்கூடிய வகையில், அதாவது வெளியில் சும்மா நம்ம பொழுதுகளை கழித்துக் கொள்ளக்கூடிய வகையில், அதாவது வெளி உலகங்களை பார்க்கக்கூடிய வகையில் இந்த வசதியானது செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல அழகான கதிரை ஸ்டார் கதிரை இருக்கு, இன்னொரு கதிரை இருக்கு, மேசர் இருக்கு. இருவர் உரையாடுவதற்கான வழிவகை செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல இந்த டில்கோ ஹோட்டல்ல இது ஒரு பாருங்க, பார்த்தா தெரியும், நமக்கு தேவையான பொருட்கள் இங்கு என்னென்ன பொருட்கள் இருக்கு என்பது தொடர்பான விவரம் இதுல இருக்கு.
நாம ஆர்டர் பண்ணி நமக்கு என்ன பொருள் வேணும் என்பதை இதுல தெரிவு செய்து ஆர்டர் பண்ணி நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எப்படி ஆர்டர் பண்றது என்று சொன்னா அதுக்கு தான் போன் இருக்கு, நிறைய போன் இருக்கு, அங்க நம்பர் இருக்கு, டைப் பண்ணி ஆர்டர் பண்ணலாம். அதையும் தாண்டி பெட், அதாவது தூங்குவதற்குரிய பெட் எப்படி இருக்குன்னு பார்த்தா அழகாக நீட் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தா தெரியும். அழகாக பெட்டுக்கு மேல வெள்ள துணியால் அழகா நீட்டாக ஊத்தைகள் இல்லாமல் நீட்டாக விரிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல் தலையணி இருக்கின்றது, விளக்கு தலைமாட்டு விளக்கு இருக்கின்றது. தேவையான போது ஆன் பண்ணி கொள்ளலாம், தேவையில்லாத போது அதை அணைக்கி கொள்ளலாம். இப்படியான வசதிகள் எல்லாம் இங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. இது வந்து 2 ரிமோட் இருக்கு, ஒன்று டிவில ரிமோட், இன்னொன்று ஏசில ரிமோட். இப்படிதான் இந்த ரூம் காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. இங்கு இதையும் தாண்டி நமக்கு என்ன தேவைன்னு சொன்னா அடுத்தது வந்து ரெஸ்ட் ரூம், அதாவது டாய்லெட் பாத்ரூம். அப்படியான அந்த டாய்லெட் பாத்ரூம் எப்படி இருக்கின்றது தான் அடுத்ததாக நம்ம பார்க்க போறோம். இதான் இந்த ரூமுக்குரிய ரெஸ்ட் ரூம், அதாவது டாய்லெட். இங்க பார்த்தா தெரியும் முகம் கழுவதற்குரிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல மலங்கடிப்பதற்குரிய இடம் இதை இவ்வாறு காணப்படுகின்றது. இந்த ரூம் வந்து குளிக்கிற ரூம், இது வந்து குளிக்கிற ரூம். அதே போல இங்கே டவல் வைக்கப்பட்டிருக்கின்ற, இது வந்து டவல் சுத்தப்படுத்தப்பட்ட டவல் தான் இது. அதையும் தாண்டி சோப் இருக்கு, சோப் இருக்கு. 2 சோப் இருக்கு, அதாவது ஒன்று கை கழுவுறதுக்கு, இன்னொன்று குளிக்கிறதுக்கு நினைக்கிறேன். 2 சோப் இருக்கு. அதுல சோப்போட சைஸை பார்த்தா தெரியும் இருக்கு. சோப்பை சுத்தி ஒரு பையால சுத்தப்பட்டு 2 சோப் இருக்கு. இதை விட ஒரு கிளாஸ் இருக்கு. அதே சமயம் இதுக்குரிய பல்ப் எல்லாம் இருக்கு. இதுதான் எங்களுக்கு குளிப்பதற்குரிய ரூமாக காணப்படுகிறது, அதாவது ரெஸ்ட் ரூமாக காணப்படுகின்றது. இதையும் தாண்டி எங்களுக்கு மேலதிகமாக என்ன சலுகை வழங்கப்பட்டிருக்கின்றது சொன்னா சார்ஜ் போடுவதற்குரிய ஹோல்டர்கள், அதாவது மல்டிபிளக் வந்து 1 2 3 மல்டிபிளக் வந்து இந்த ரூம்ல இருக்கு. 3 மல்டிபிளக் இருக்கு. தாண்டி நாங்க கொண்டு வந்து பேக் இருக்கு, பேக்கெல்லாம் வச்சிருக்கோம். இவ்வாறான ஒரு ரூம்ல தான் நாங்க தங்கி கொண்டு இருக்கின்றோம். ஒரு நைட்டை கடந்துட்டோம், இன்னும் 2 நைட் இங்க தங்க வேண்டி இருக்கு. ஆனா இந்த காணொலி வந்து எங்களோட ரூமை பத்தி ஒரு காணொலி தான் நான் எடுத்துக்கொண்டு இருக்கின்றேன். அடுத்த காணொலி நாங்க வந்து இங்க இந்த ஹோட்டல்ல இருக்கின்ற ஏனைய வளங்களில் எவ்வாறாக பண்ண போகின்றோம், இந்த ஹோட்டல்ல இருக்கிற வளங்களை எவ்வாறு அனுபவிக்க போகின்றோம் என்பது தொடர்பாக அடுத்த காணொலி அமையும் என்பதனை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தனுராஜ். நன்றி, வணக்கம்.